அண்ணா 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 வீடியோ ஆன் பண்ணிட்டேண்ணே. வீடியோ ஆன் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைபர் ஒரு வாரமாக வீடியோ வரலன்னு சொல்கிறாங்க. இல்லைடா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைபரை. ஆமாம், ஓடுறதே எப்பாவது ஒரு டைம். ஆமாங்க கூட வீடியோ வந்து வெயிட் பண்ணிக்கிறீங்களா? வெயிட் பண்ணிருக்கு ஒரு சில பேர் வெயிட் பண்ணி தெரியும் எனக்கு. அப்படி வெயிட் பண்ணியிருந்தா வெயிட்டிங்னு கமெண்ட்ல எழுதி விடுங்க கூட. சரி, இந்த அப்படியே இந்த கெட்டப்புக்கு வந்துடலாம் இருங்க கூட. அண்ணா அந்த கோடாலி பார்த்தா ஏதோ டேம் மாதிரி இருக்கு. கேஜிஎஃப் தூஃபான் தூஃபான். காப்பிரைட் ஆயில் அடிக்க கூட. அப்படியே இந்த கெட்டப் வந்துட்டோங்க. இதுக்கெல்லாம் இது எல்லாம் அப்படியே அந்த கெட்டப்புக்கு வந்துட்டான். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் ஏதோ வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டான். சரி, என்ன எடுக்கலாம்னா இப்போது ஒரு நாள் விவசாயிங்க கூட. ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் விவசாயிங்க கூட. என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாம் இப்போ என்ன சீசனு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோமே. எல்லாம் நெல் பயிர்க்குது இல்லைங்க கூட. நெல் பயிர் பண்ணுற சீசன் இப்போ. எல்லாம் நாற்று நட்டி எல்லாம் இப்போ அந்த அரிசியெல்லாம் வரும் இல்லைங்க, அரிசி அந்த நெல்லெல்லாம் விளைவிக்கிற சீசனில் அந்த சீசனு. சரி, அதனால் நம்ம இதில் தோட்டத்தில் எல்லாம் ஓட்டி விட்டோம். அதை வந்து எல்லாம் வரப்பெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணோமா. சரி, நாமளே அப்படியே பண்ணிடலாம். 2 நாள் லீவுக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வாரம் ஃபுல்லாகவே வீடியோ எதுவுமே இருக்காது. நான் 2 நாள் உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறமா இதே அப்படியே வரப்பு இருந்ததெல்லாம் அங்கெல்லாம் பயிர் நட்டணும் கொஞ்சம். அது வேலை இருந்துச்சு. சரி, எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. சரி, நாமளும் கரெக்டான நேரத்தில் எக்ஸாம் வேறு இருந்துச்சு நம்மளுக்கு. வீடியோ போட முடியுதுங்க. இனிமேல் அப்படியே கண்டினியூஸாக வீடியோ வரும்னு நீங்கள் நம்புறீங்களா? நானும் நம்புகிறேன். அதாங்க எனக்கு கடைசியில் நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புறீங்க. கடைசியில் ஏதாவது ஒரு இதாகிடுது. இனிமேல் கரெக்டாக வருங்க. ஸோ அப்படியே இந்த வேலை அப்படியே முடிஞ்சிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு அப்படியே எடுக்கிறது தான். வேறு அப்படியே போகிறது தான். சரி, நம்ம இப்போ இட்டி பாருங்கள். இது எல்லாமே வரப்பெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் இந்த கழனியெல்லாம் வரப்பு க்ளீன் பண்ணி இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணுற வேலை தான். இந்த வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணி இப்போ ஃபினிஷ் பண்ணுற வேலை தான் நம்மளுக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம், அவ்வளோதான். அதனால இப்போ நம்ம வந்து அதனால தாங்க எங்கள் சொல்ல வீடியோவே வரல. நினைப்பீங்க வீடியோ போடுறோம். கடைசியில் நம்ம அந்த பிரியாணி சாப்பிட்றீங்க, அதான் கடைசி சாப்பிட்டது. ஏன்னா அந்த அன்றைக்கி பாருங்கள், அந்த 2 நாள் 3 நாள் ஃபோனு இல்லாமல் கஷ்டப்பட்டோம். போய் ரெடி பண்ணிட்டு வந்து அது பார்க்குறதுக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு அடுத்தது அப்படியே நெல் நாற்று நடுறாங்கன்னு அப்படியே அந்த வேலையிலே இருந்துட்டோம். ஒன்று இது பார்க்க முடியலைங்க என் ஸ்கூல். அது எக்ஸாம் வேறு வந்துடுச்சு. அது பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டோம். இனிமேல் அப்படியே சரி வீடியோ எதுவும் அதுக்கு அடுத்தது தான் ஏதாவது பிளான் பண்ணலான்னு இருந்தேன். சரி, அதுக்குள்ளே அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வந்து நான் வீடியோ பண்ணலாம் கொஞ்சம் நேரத்தில் அதிர வச்சுக்கிட்டான். சப்ஸ்கிரைபர் வெயிட் பண்ணிக்கிறாங்கன்னு ஆரம்பிச்சினாங்க. ஏன்னா விவசாயமும் ஒரு இதுதானாங்க. நம்ம இப்போ சாப்பிட்ற சோறு எங்கேருந்து வரும் சொல்லுங்கள்? இது இந்த மாதிரி சேத்துல கால் வச்சா தான் வரும். அதான் முன்னெல்லாம் சொல்லுவாங்க கூட, சேத்துல கால் வச்சா தான் சோறில் கை வைக்க முடியும். அந்த மாதிரி உழைப்பின்றி ஊதியம் இல்லை, எல்லாம் பழமொழி அடித்து விட்றதா. இப்போ சரி, நாங்கள் வந்த வேலையே முடியல. வந்து காலையில் இது இறங்கி கொஞ்ச நேரம் கூட எல்லாம் வந்துட்டான் நம்ம தலைவன். பாருங்க சார், எல்லாம் வேலை செஞ்சு எல்லாம் கூட இதே மாதிரி வரப்பு க்ளீன் பண்ணி கட் பண்ணி போகிறதான் நம்ம பில்டப்பே தேவையில்லை போல். முன்னே நம்ம பண்ணது இல்லாமல் அதுவே வந்து மேலே விழுது. நம்ம கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு தான் அதுவே எல்லாம் அந்த பொசிஷனுக்கு வந்திருப்போம் போல்.
வந்து இப்போ தான் இறங்கணும். அதுக்குள்ளே நாமளே கொஞ்சம் டிங்கரிங்கெல்லாம் பண்ணி அந்த ஃபீல் வட்டோன்னே ஏதோ பண்ணிவிட்டோம். அப்படியே இந்த வரப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதாங்க ஏன்ஸ் கார்டு இன்னைக்கு. ஏன்ஸ் கார்டு அப்படியே நம்ம அந்த எண்டில் முடிச்சிடலாம் கடைசியை. அந்த எண்ட்லேருந்து அப்படியே அங்கே செய்யாமல் டேரெக்டாக இந்த கைனிக்கு வந்துட்டோம். ஏன்னா கைனி வந்து இந்த கைனி வந்து பெருசாகுது. சரி, அதனால இது ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு போயிடலான்னு இங்கே வந்துட்டோங்க. இப்போ இது செஞ்சுருந்தோம் சரியான இதுங்க ஏன்ஸ் கார்டு. கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கிட்ட ஆக போகுது. வெயிலும் அடிக்குது, மழை வர மாதிரியும் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குதுங்க. எப்படி இருந்தாலும் அந்த விவசாயம் அந்த நெல்லெல்லாம் நடும்போது நம்ம ஓட்டி எல்லாம் அந்த வரப்பெல்லாம் க்ளீன் பண்ணி செய்கிறோம் இல்லைங்க. அந்த சீரலை இறங்கும்போது சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதுவும் இல்லாமல் எப்படி இருந்தாலும் எல்லாமே மண்ணில் தான் வந்தோமே, மண்ணில் தான் போக போகிறோமே. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த நெல் நாற்றதெல்லாம் நடும்போது இந்த கை நெல் நம்ம ஓட்டுறோம் இல்லைங்க டிராக்டரில் வச்சு. இதில் வந்து நீங்கள் பாருங்கள், நான் சொல்லவே மறந்துட்டு பாருங்கள். என் துணி பார்த்தீங்களா எந்த நிலம் வாங்கிக்குது. அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது நாமளே கொஞ்சம் எடுத்து அதை தடவி விட்டு அதை போய் ஆரம்பித்தோம். இப்போ தடவே தேவையில்லை, எடுத்து தடவிடான்னு கேட்டு மண்ணே என்ன ஆயின்குது பாருங்கள் மேலே. அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு வெறித்தனம் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஏன் என்ன சொன்னீங்க, மண்ணில் தான் வந்துமே, மண்ணில் தான் போக போகிறோமே. எல்லாம் நம்ம விவசாயம்னா சும்மா இல்லைங்க கூட. ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே நம்ம மண்ணில் இருந்தால் வருது. அதுவும் இல்லாமல் இப்போது இந்த மண்ணெல்லாம் மேலே வைக்கிது இல்லைங்க கூட. இது வந்து நம்ம நினைக்கிறோம் என்னடா மண் சேரு இது மாதிரி இருக்குதுன்னு. ஆனால் இந்த மண்ணிலே B12 இருக்கக்கூடிய ஒரு விட்டமின் இருக்குது. இந்த விட்டமின் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க சொல்லுது. நல்லதுன்னா இந்த நிறைய பியூட்டி பார்லர் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க, ஏதாவது வெள்ளையாகணும்னு. அதெல்லாம் நம்ம சிவாஜி படத்தில் நம்ம ரஜினி சார் வந்து மேலே மண்ணெல்லாம் சிவாஜி படம் தான் நினைக்கிறேன். அந்த கிளிப் வந்து அப்படியே போட்டால் போன சைடில் வெள்ளையாகணும்னு மண்ணெல்லாம் பூச்சிட்டு இருந்தால் கூட வெள்ளையாகணும். அந்த மாதிரி இது. A few moments later. நான் குமிக்கிறது பரவாயில்ல, அவனே குமிச்சிட்டு வந்து வீடியோ எடுக்கிறாங்க. இது ஆக்ஷன் மேடம். சரியான கரெக்டாக இந்த ஒரு சன்செட்டில் முடிச்சோங்க என்ஸ் கூட. எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு என்ஸ் கூட. இது பார்க்குறது தான் பின்னாடி சரியான ஒரு அழகாக்குது சன்செட்டு. நம்ம முன்னாடி வரும்போது எப்படி இருந்தோம் அப்படியே ஆதிவாசி குளத்துக்கு மாறிட்டோம். சரி, காற்று வேறு காற்று பறக்குறான். காற்று வேறு சரியான காற்று செம்மையாக்குதுங்க என்ஸ் கூட. ஜெயிச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் ஒரு நாள் விவசாயி பெட்டு எடுத்துச்சு. ஆனால் ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸு. இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் அங்கே பார்க்க அதாங்க எனக்கு சொல்கிறேன். இங்கே போனால் நேராக போய் அப்படியே ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே வரலாங்க. அவ்வளோதாங்க, போய் ஆற்றுல குடிக்கலாம் வாங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, சரியான எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் இல்லாமல் விவசாயம் எப்படி விவசாயம் சும்மா இல்லை, ஒரு நாள் விவசாயினா கூட சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸிங் பாரு தெரியுது உங்களுக்கு. இதெல்லாம் முடிச்சு எல்லாம் வரப்பெல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். கடைசியில் நம்மளுடைய நேச்சர் போய் குடிக்கலாம் இப்போ டக்குன்னு. இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் டெடிகேட் பண்ணலாங்க.
சரியான தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ஆற்றுல தான் போய் குளிக்க போகிறோம். நம்ம வரும்போது எப்படி இருந்தோம், அதுவும் என்ன பண்ணோம். Flashback. நாங்கள் அங்கே போய் குளிக்கலாம். ஏன் ஸ்கோடு பின்னாடி நம்ம சன்செட்டும் மறைந்துடுத்து. இப்போ நாமளும் குடித்துடுத்துங்கிறேன். சரியான எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ. நம்ம ஒரு வாரம் வீடியோ போடாமல் இருந்தோம் கூட. அதே மாதிரி தான், இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் ஒரு நாள் பண்ணோம். அதுக்கப்புறமா நாற்று நடுறதுக்கு அது ஒரு 2 நாள் ஆச்சு. நாற்று பிடிங்கி எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அப்படியே முடிஞ்சிருச்சு 2 நாள். அதுக்கப்புறம் 2 நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டேன். அதுக்கடுத்தது அதுக்கடுத்தது அப்புறம் 2 நாள் காலேஜ் போனோம். இன்றைக்கி வந்துன்னுக்குறோம். சனி ஞாயிறு லீவுன்னு இன்றைக்கி வந்துன்னுக்குறோம். இந்த வீடியோ வந்துச்சுன்னா பாருங்கன்னு கூட அப்படியே உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்படியே நெளிஞ்சுன்னு இருந்தோன்னா இன்னும் 2 நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்க வேண்டியது தான். சரி போகலாங்க. ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டோம். சன்செட்டும் மறைஞ்சிடுச்சு. குளிச்சு என்ன பிரச்சனைனா சரியான குளிர்ந்து பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ போய் குளிச்சிருந்தோம். அந்த ஆற்றுல தான் அந்த குட்டை மாதிரி அது ஆள் தண்ணி வருவதில்ல. அதில் தான் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம ஆசிரியெலாம் போய் நம்ம மீன் பிடிச்சோம் இல்லைங்க. அந்த இதுதான் அது. அங்கே தான் போய் மீன் பிடிச்சோம். அதுக்கு வந்து சரியான படித்து இப்போ இவ்வளோ வேலை செஞ்சதுக்கு தரமான ஒரு இதுன்னே சொல்லலாங்க. எனக்கு கூட சரியான எக்ஸ்பீரியன்ஸு. இன்னைக்கு டே ஃபுல்ஃபில். அவ்வளோதாங்க. எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கூட அதுவும் ஆனா மறுபடியுமா அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.